ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திருமணமாகி ஒரு வருஷத்துலேயே நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சுன்னா நமக்கு அந்த குழந்தைங்களோட அருமை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு, அதாவது குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிற கஷ்டம் நமக்கு தெரியாது. ஆனால் திருமணமாகி 8 வருஷம் 10 வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதோட கஷ்டம் என்னங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும். எத்தனையோ ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கி நமக்கு ஒரு குழந்தை பிறக்கலையே அப்படிங்கிற வலி அவங்கள ரொம்ப வேதனைப்பட வைக்கும். ஏதாவது ஒரு கடவுள் மூலமாக நமக்கு ஒரு குழந்தை வரம் கிடைச்சிடாதான்னு அவங்க ஏக்கத்தோடு இருப்பாங்க. அப்படி ஏக்கத்தோடு இருக்கவங்களுக்கு முருக பகவானால் அருளப்பட்ட ஒரு விஷயம் தான் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இந்த சஷ்டி விரதம் நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி இருக்கணுங்கிற முழு தகவலையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பதிகத்தை நம்ம படிச்சுடுவோம். இப்போ நீங்கள் சஷ்டி விரதம் இருக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் தான் இருக்கணும். என்றைக்குன்னா சஷ்டி தேதி அன்னைக்கு இருக்கணும். நீங்கள் 6 மணிக்கு முன்னாடியே எழுந்து குளிச்சுட்டு முருக பகவானோட ஃபோட்டோ கூட ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு 2 வெத்தலை பாக்கு வச்சு பாலில் சர்க்கரை கலந்து அல்லது தேன் கலந்து நீங்கள் வச்சுட்டு நீங்கள் உங்களோட வேண்டுதலை ஆரம்பிக்கலாம். எனக்கு இந்த குழந்தை பாக்கியம் பிறக்கணும்னு சொல்லி நீங்கள் விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அன்றைக்கி நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்து மாத்திரை மருந்து எடுத்துக்கிறவங்க அவங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து எடுத்துக்கோங்க. விரதம் இருக்கணும். அப்போ நீங்கள் அந்த விரதம் இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்ச கந்த சஷ்டி கவசம் படிங்க. அதை படித்தாலும் கண்டிப்பாக இந்த பதிகத்தை நிச்சயமாக நீங்கள் படிக்கணும். இது என்ன படிக்கணும்னு சொல்லி நான் படிக்கிறேன். நீங்கள் இதை நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை ஒரு 2-3 டைம் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் படிக்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. செகமாயை உற்றென அகவாழ்வில் வைத்த திருமாத கெற்ப முடலூரி திசமாத முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாகி மகவாவினுச்சி விழியானத்தில் மலைநேர் புயத்தில் உறவாடி மடிமீதடுத்து விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தரவேணும் முகமாயமிட்ட குரமாதி நுணுக்கு முளைமேல் அணைக்க வருநீதா முதுமா மறைக்கில் ஒருமா பொருட்குள் மொழியே உரைத்த குருநாதா தகையாதெனக்கு நடிகாண வைத்த தனியேற கத்தின் முருகோனே தரு காவிரிக்கு வடபாரி சத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே. இந்த பதிகத்தை நீங்கள் சஷ்டி அன்னைக்கு முடிஞ்சால் உங்களால் தினமுமே நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சு எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் முருகா அப்படின்னு சொல்லி நீங்கள் முருகனை மனசார வழிபாடு செஞ்சு இந்த மந்திரத்தை தினமும் படிங்க. நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.